Hi, hello everyone. Welcome back to our channel. This is Soumya from Book Feast. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தி டைகர் கிங் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது எழுதினவர் கல்கி. இந்த ஷார்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து தி டைகர் கிங். ஸோ இவர் தான் வந்து பிரதிபந்தபுரம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காரு. சீஃப் அஸ்ட்ராலஜர். இந்த சீஃப் அஸ்ட்ராலஜர் தான் வந்து டைகர் கிங்கோடைய டெத்தை பற்றி வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுவார். ஹை ரேங்கிங் பிரிட்டிஷ் ஆஃபீஸர். இவரை துரை அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஒய்ஃப் வந்து துரை சாணி. அடுத்து வந்து இவருடைய செக்ரட்டரி. ஸோ ஹை ரேங்கிங் செக்ரட்டரி. அதுக்கப்புறம் இந்த டைகர் கிங்கோடைய மினிஸ்டர். ஸோ மினிஸ்டரை திவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மினிஸ்டருடைய ஏஜ்டு ஒய்ஃப், ஃபாதர் இன் லா. இவர் வந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணுடைய அப்பா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 கோட் ஸ்டீலர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இவங்க வந்து எப்போ வந்து ஷீப்பெல்லாம் காணா போதோ அப்போ இவங்க தான் திருடி இருப்பாங்களாம். யார் அப்படின்னா காதர் மியான் சாஹிப், வீராசாமி நாய்க்கர், அதுக்கப்புறம் அரசருடைய பையன், 3 ஃபேமஸ் சர்ஜன்ஸ். இந்த கதையில் ஹியூமன் பீயிங்ஸ் வைல்ட் அனிமல்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. இந்த கதை வந்து ஒரு 3rd person நேரேட்டிவில் அமைஞ்சிருக்கு. இந்த கதையோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தா பிரதிபந்தபுரத்தை சேர்ந்த மகாராஜா. இந்த மகாராஜாக்கு நிறைய பெயர் இருக்கான். ஹிஸ் ஹைனஸ், ஜென்ரல், மேஜர், பஹதூர், எம்ஏடி, ஏசிடிசி ஆர் சிஆர்சிகே. இத்தனை பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இவரை வந்து எல்லாருமே ஷார்ட் அண்ட் பண்ணி தி டைகர் கிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஏன் இவருக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்றதான் இந்த கதை. இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நேரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கதையை ஸ்டுக்கோ பாம்பர் கூட ஒப்பிடுறாரு. ஸ்டுக்கோ பாம்பர் அப்படின்னா என்னென்னா World War II 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட டைவ் பாம்பர். போர் அப்படின்னாலே வந்து உயிரை எடுக்கக்கூடியது தானே. இங்கேயும் அதே மாதிரி தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு த்ரெட்னிங், உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு த்ரெட்னிங்கையும் ஒரு ஷாக்கையும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டுக்கோ பாம்பரை விட இந்த கதை எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையை படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நேச்சுரல் டிசைரோட வந்து இருப்பாங்களா, அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி ஒருத்தரை பார்க்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்காது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாரு. அடுத்ததாக மகாபாரத்லேருந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. பரதா வந்து அவருடைய அண்ணனான ராமர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து டைகர் கிங் வந்து ஃபைனல் அபோர்ட்க்கு போயிட்டாரு. த டைகர் கிங் ஹேஸ் ரீச்ட் தட் ஃபைனல் அபோர்ட் ஆஃப் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ். ஸோ இங்கே டைகர் கிங் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தசரதா, அவங்களுடைய அப்பாவை. ஸோ இதை இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா த டைகர் கிங் இஸ் டெட். ஸோ தசரதா வந்து இறந்துட்டாரு அப்படின்றத தம்பி வந்து அண்ணன் கிட்ட எப்படி கன்வே பண்ணுறாருன்னா டைகர் கிங் வந்து ஃபைனல் அபோர்ட் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. இந்த கதையில் இந்த டைகர் கிங் எப்படி இறந்தார், அவருடைய மேனர் ஆஃப் டெத் தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், கதையோட எண்டில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை நேரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த டைகர் கிங் பிறந்ததுக்கப்புறம் அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து அவருடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக இந்த டைகர் கிங் வந்து இறந்து தான் போகணும். இந்த பிறந்த குழந்தை ஒரு பெரிய வாரியராக வரும், ஹீரோஸ்க்கெல்லாம் ஹீரோவாக வரும், நிறைய வெற்றிகளெல்லாம் வந்து அள்ளி குமிக்கும். ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. உடனே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லுங்கள், மேலும் சொல்லுங்கள் அப்படின்னு கண்டினியூ பண்ணுறாங்க. அவரை வந்து கம்பல் பண்ணுறாங்க. அவரும் வேறு வழியே இல்லாமல் சொல்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய சீக்ரெட் தான், இதை யார்கிட்டையும் நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இங்கே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால நான் சொல்கிறேன். பிறந்த இந்த குழந்தை வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, அதனால் கண்டிப்பாக வந்து டெத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய மிராக்கிள் நடக்குது. என்ன அப்படின்னா பிறந்து 10 நாளே ஆன அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது. ஹோ வைஸ் ப்ராஃபெட். அங்கே இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஆச்சரியம். பிறந்து 10 நாள் ஆன குழந்தை எப்படி பேசும், அதுவும் வந்து இவ்வளோ நல்லா பேசுதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஓ வைஸ் ப்ராஃபெட், இட் வாஸ் ஐ ஹூ ஸ்போக். வைஸ் ப்ராஃபெட், நான் தான் பேசினேன் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லுது. ஸோ இந்த குழந்தையோட பெயர் என்னவா சொல்கிறாங்கன்னா ஜிலானி ஜங் பஹதூர். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இந்த அரசருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருக்குன்னு, அதில் இதுவும் ஒரு பேர். இந்த தடவை யாருக்குமே வந்து சந்தேகம் இல்லை, பேசுறது இந்த 10 நாள் ஆன குழந்தை தான் அப்படின்னு பார்த்துடுறாங்க. சீஃப் அஸ்ட்ராலஜர் வந்து என்ன பண்ணுறாருனா கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டு அந்த குழந்தைய உத்து பார்க்குறாரு. பிறந்த 10 நாள் ஆன குழந்தை எப்படி பேசும் அப்படின்னு. உடனே அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா என்னுடைய டெத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஸோ மேனர் ஆஃப் டெத்தை பற்றி நீங்கள் பேசும்போது அதில் கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கணும்ல. இந்த உலகத்தில் பிறந்தா எப்படியும் எல்லாரும் ஒரு நாள் வந்து இறக்க தான் போகிறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அதை நீங்கள் என்ன கணிச்சு சொல்கிறீங்க, அதில் என்ன ஃப்யூச்சர் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்குது. சீஃப் அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுறாருன்னா உடனே அவருடைய விரல் எடுத்து மூக்கு மேலே வச்சுட்டு ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்னடா பிறந்து 10 நாள் ஆன குழந்தை பேசுதுன்றதே ஆச்சரியம், அது இந்த குழந்தை இவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான கேள்வியெல்லாம் கேட்குதே, இவ்வளோ இன்க்ரெடிபிளாக யோசிக்குதே, அதுவும் ஃபேக்டாக சொல்லுதே அப்படின்னு யோசிக்கிறாரு.
உடனே தன்னுடைய மூக்கு மேலே வச்ச கையை எடுத்துட்டு அந்த லிட்டில் பிரின்ஸை பார்த்துக்கிட்டே வந்து சொல்கிறாரு, இந்த பிரின்ஸ் வந்து புல்லோடைய ஹாரில் பிறந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து புல்லும் டைகரும் எனிமிஸ்ன்றதுனால இவருடைய டெத்து வந்து டைகர் மூலியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி வரும்ல, ஓ அப்போ வந்து டைகர் மூலியமாக தான் டெத்துன்னு சொல்லுவோம், இந்த பிரின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பயந்துருப்பாரு அப்படின்னு. அதுதான் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு டைகர் அப்படின்ற அந்த வேர்டை கேட்கவுமே ஒரு டீப்பான க்ரௌல், அதாவது டைகர் ஒரு சவுண்ட் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டை கொடுத்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ டைகர்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து ரொம்ப உஷாராக இருந்துக்கட்டும், டைகர் என்னை கொல்லணும்னு வந்தால் திருப்பி அந்த டைகர்ஸ் எல்லாம் நான் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லெட் டைகர்ஸ் பிவேர். என்னதான் வந்து பிரதிபந்தபுரத்தில் இந்த பிரின்ஸை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாலும், டைகர்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும், இந்த இளவரசர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப டாலராக ஸ்ட்ராங்கராக வளர்ந்துட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது. எப்படி மற்ற இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காரு. மற்றவங்கள மாதிரி இவரும் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் பார்க்குறாரு. இங்கிலீஷ் நானி வந்து இவங்களுக்கு டியூட் பண்ணுறாங்க. அவங்க இங்கிலீஷ் கவுல இருந்து மில்க் எடுத்துகிட்டு வராங்க, அதை டெய்லி குடிக்கிறாரு. ஒரு ஆர்டினரியாக இந்தியன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரின்ஸோடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து போகுது. வித்தியாசமாக ஆச்சரியமாலாம் ஒன்றும் வந்து இன்ன வரைக்கும் நடக்கலை. இவருக்கு 20 வயசு ஆகவும் அந்த அரசு ஆழக்கூடிய அந்த திறன் வந்து இவருக்கு வந்துருச்சு அப்படின்னு அந்த பதவியை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஸ்டேட் வந்து இவருடைய கைக்கு வந்துடுது. உடனே எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் சின்ன வயசில் இருக்கும் போது இவருக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்தாங்கல்ல, எப்படியும் வந்து இவர் டைகர்னால செத்துருவார் அப்படின்னு சொல்லி, அதை வந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது இந்த மகாராஜாவுடைய காதுக்கும் வந்து வருது. பிரதிபந்தபுரத்தை சுற்றி நிறைய காடுகள் இருக்குது. அந்த காடுகளில் நிறைய டைகர்ஸும் இருக்குது. மகாராஜாவுக்கு ஒரு பழைய சேயிங் ஒன்று ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, யூ மே கில் ஈவன் அ கவ் இன் செல்ஃப் டிஃபென்ஸ். செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா தற்காப்பு. ஹிந்து மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் கவ் அப்படின்றத வந்து சேக்ரடாக ரொம்ப புனிதமானதாக பார்ப்பாங்க, கடவுளுக்கு நிகராகவும் பார்ப்பாங்க. அப்படி புனிதமாக கடவுளுக்கு நிகராக பார்க்கக்கூடிய அந்த கவ்வை கூட தன்னை தற்காத்துக்கிறதுல கொள்வது தப்பு இல்லைன்னா, ஒரு நாட்டுடைய மகாராஜாவை தற்காத்துக்கிறதுக்காக அந்த மகாராஜா டைகர்ஸை கொள்வது தப்பே கிடையாது, அதுவும் செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. சுற்றி எங்கெல்லாம் டைகர் இருக்கோ அங்கெல்லாம் வேட்டையாட கிளம்புறாரு. முதல்ல ஒரு டைகரை வந்து கொண்டுட்டாரு. அந்த செத்துப்போன டைகரை எடுத்துகிட்டு போய் ஸ்டேட் அஸ்ட்ராலஜர் கிட்ட காட்டுறாரு. என்ன டைகர்னால தான் நான் செத்துருவேன்னு சொன்னீங்களே, டைகரே நான் கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு. இது இவருக்கு வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட் அஸ்ட்ராலஜர் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, வாட் யூ சே நவ், இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டேட் அஸ்ட்ராலஜர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மகாராஜா 99 டைகர்ஸை இதே மாதிரி கொல்லலாம் ஆனால் அப்படின்னு சொல்கிறாரு. பட் வாட் ஸ்பீக் விதவுட் ஃபியர், ஆனால் என்ன பயம் இல்லாமல் பேசுங்க, ஒன்றும் பயம்லாம் கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. 100வது டைகரை கொல்லும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மகாராஜா என்ன கேட்குறாருன்னா, 100வது டைகரே நான் இதே மாதிரி கொண்டுட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே அஸ்ட்ராலஜர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை 100வது டைகரையும் இந்த அரசர் கொண்டுட்டாரு அப்படின்னா நான் என்னுடைய அஸ்ட்ராலஜி புக்ஸ் எல்லாம் கிழிச்சு நெருப்பில் போட்டு எரிச்சிடுறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய டஃப்டையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ டஃப்ட் அப்படின்னா குடுமி, இந்த இமேஜில் தெரியுது இல்லையா, அதுதான் வந்து டஃப்ட். என்னுடைய டஃப்டையும் நான் கட் பண்ணிக்கிறேன், என்னுடைய ஹேரையும் வந்து க்ராப் பண்ணிக்கிறேன், இந்த தொழிலையே விட்டுட்டு, அதாவது அஸ்ட்ராலஜியே விட்டுட்டு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னையிலேருந்து அந்த ஸ்டேட்டில் டைகர்ஸ்க்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் ஆகிடுது. ஏன் அப்படின்னா டைகர்ஸை வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மகாராஜாவை தவிர்த்து வேறு யாருமே டைகர் ஹண்டிங் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டரை கொடுத்துட்றாங்க. அப்படி தப்பி தவறி யாராவது டைகர் மேலே ஒரு கல்லை எரிஞ்சா கூட அவங்களுடைய வெல்த், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு ப்ரொக்ளமேஷனையும் கொடுத்துட்றாங்க. மகாராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா மற்ற எல்லா வேலையும் ஒதுக்கிடுறாரு. இப்போதைக்கு அவருடைய ஒரு ஒன் அண்ட் ஒன்லி ஆம்பிஷன் என்ன அப்படின்னா 100 டைகர்ஸை கொல்றது. இதுதான் தன்னுடைய லட்சியம்னு ஒரு சபதத்தை எடுத்துகிட்டு அதை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா போயிட்டு தான் இருக்குது. இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்றத ரியலைஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் வந்து டைகர் ஹண்டிங்க்கு போனப்போ இவருக்கு ஆபத்தே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய தடவை வந்து இவர் டைகரை பார்த்து சுட்ட புல்லட் வந்து மிஸ் ஆயிருக்கு. டைகர் வந்து இவர் மேலே வந்து பாஞ்சிருக்கு. அதே மாதிரி டைகரை வந்து தன்னுடைய வெறும் கைகளால், எந்த ஆயுதமும் இல்லாமல் வந்து வெறும் கைகளாலே வந்து சண்டை போட்டு வின் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் அங்கே யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா மகாராஜா தான். ஒரு நாள் இந்த மகாராஜாவுடைய பதவிக்கே வந்து ஒரு ஆபத்து வருது. என்ன அப்படின்னா, பிரதிபந்தபுரத்துக்கு ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வராரு. இவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர். இவருக்கு டைகர் ஹண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ டைகர்ஸை வேட்டையாடி அதை ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுப்பாராம். அதே மாதிரி பிரதிபந்தபுரத்துக்கு வந்து டைகர்ஸ் எல்லாம் வேட்டையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் மகாராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. நீங்கள் என்ன வேணால் வந்து வேட்டையாடிக்கோங்க, போரை வந்து வேட்டையாடிக்கோங்க, மவுஸை வேட்டையாடிக்கோங்க, ஏன் மஸ்கிட்டோவை கூட ஹண்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் டைகர் ஹண்டிங் மட்டும் இங்கே கிடையாது, அது பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு.
இது வந்து இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸருடைய காதுக்கு போது அவர் திருப்பி தன்னுடைய செக்ரட்டரி கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. செக்ரட்டரி வந்து மகாராஜாவுக்கு அந்த விஷயத்த அனுப்புகிறாரு. என்ன அப்படின்னா துரை. ஸோ இங்கே துரை அப்படின்றது வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸரை தான். எங்கள் துரை வந்து டைகர்ஸை வந்து அவரே கொல்லணும் அப்படின்றதுலாம் கிடையாது. மகாராஜா கூட டைகரை கொன்னுடலாம், ஆனால் ஃபோட்டோகிராஃப் மட்டும் அவருக்கு வந்து அவர் டைகரை கொன்னா மாதிரி கன்னை ஹோல்ட் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. மகாராஜா இதுக்கும் ஒத்து வரல. ஸோ டைகரை ஹண்ட் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணலை. அந்த டைகரை நீங்கள் கொன்னுட்டு நான் கொன்னா மாதிரி ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒத்து வரல. இப்போ இதை கொண்டு போய் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கிட்ட சொன்னால் மற்ற பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு எதிராக வந்து திரும்பிடுவாங்க. அது இவருடைய பதவிக்கே வந்து ஆபத்தாயிடும். மகாராஜாவுக்கு அவருடைய பதவியும் வந்து பறிபோகக்கூடாது. அதே சமயம் வந்து டைகர்ஸை யாரும் வேட்டையாடக்கூடாது. என்ன பண்ணலான்னு அவரும் அவருடைய மினிஸ்டரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. கல்கட்டாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கம்பெனி, அதாவது பிரிட்டிஷை சார்ந்த ஒரு நகைக்கடை இருக்குது, ரொம்ப ஃபேமஸான நகைக்கடை. அந்த நகைக்கடைக்கு ஒரு டெலகிராம் அனுப்புகிறாங்க. என்ன அப்படின்னா, சென்ட் சாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் டைமண்ட் ரிங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ். வெவ்வேறு டிசைனில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய டைமண்ட் மோதிரங்கள், வைர மோதிரங்கள் வந்து சாம்பிள் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து 50 மோதிரங்களை வந்து சாம்பிளாக அனுப்புகிறாங்க. இந்த மகாராஜா உடனே என்ன பண்ணுறாருனா, இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸருடைய குட் லேடி, ஸோ பிரிட்டிஷ் ஆஃபீஸருடைய ஒய்ஃப், இவங்களை வந்து துரைசாணி அப்படின்னும் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஆஃபீஸரை துரைன்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய ஒய்ஃபை வந்து துரைசாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசரும் அவருடைய மந்திரியும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியும் துரைசாணி வந்து 1 or 2 ரிங்ஸ் எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் துரைசாணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா ரிங்ஸையும் எடுத்துகிட்டு தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கிஃப்ட்ஸ், உங்களுடைய கிஃப்ட்ஸ்க்கு எனக்கு ரொம்ப வந்து தேங்க்யூ, நான் என்னோட தேங்க்யூ கன்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 நாளில் பார்த்தா அந்த பிரிட்டிஷ் ஜுவல்லர்ஸ் கிட்ட இருந்து பில் வருது. எவ்வளோ பில்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 3 lakh rupees. மகாராஜாக்கு வந்து இது நஷ்டமாக இருந்தாலும் 3 லட்சத்தோடு போச்சு, நம்மளோட கிங்டமும் நம்மக்கிட்ட இருக்குது, டைகர்ஸையும் யாரும் வேட்டையாடலை அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இவருடைய டைகரோடைய ஹண்டிங் வந்து போய்கிட்டே இருக்குது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. 10 வருஷம் ஆகிடுது. 70 டைகர்ஸ் வந்து கொன்னுடுறாரு. இப்போ திருப்பி அவருக்கு ஒரு தடை வருது. என்ன தடை அப்படின்னு பார்த்தா, 10 வருஷமாக டைகர்ஸ் எல்லாம் வந்து இவர் வேட்டையாடிட்டே இருக்கிறதுனால பிரதிபந்தபுரத்தோடைய ஃபாரஸ்ட்டில் டைகர்ஸ் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. டைகர்ஸோடைய பாப்புலேஷன் வந்து கம்மியாகிட்டே வருது. டைகர்ஸ் வந்து எங்கwana ரீப்ரொடியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுச்சா, இல்லை வந்து இங்கே இருந்தால் கொல்றாங்க அப்படின்னு சொல்லி வேற எங்கேயாவது ஓடி போயிருச்சா அப்படின்றது கூட யாருக்குமே தெரியலை. ஒருவேளை வந்து நம்ம வந்து நம்மளை யாராவது சுட்டாங்கன்னா சுட்டவங்க வந்து பிரிட்டிஷாக தான் இருக்கணும், நம்ம இந்த இடத்துல இவங்கக்கிட்ட வந்து கன் ஷாட் பண்ணி சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு போயிருச்சா அப்படின்னும் தெரியலையாம். ஒரு நாள் அரசர் என்ன பண்ணுறாருனா, திவானை வர சொல்கிறாரு. கன்னை வந்து திவானை நோக்கி வச்சுக்கிட்டு, நம்ம இன்னும் 30 டைகர்ஸை வந்து இந்த கன்னால் கொல்லணும்ல, உனக்கு அந்த அவேர்னஸ் கிடையாதா, ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. திவானுக்கு ஒரே பயமாயிடுது. எங்கள் அரசர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் நம்மளை சுட்டுடுவாரோ அப்படின்னு பயப்படுறாரு. உடனே என்ன பண்ணுறாருனா, அரசரே நான் வந்து டைகர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசரும் வந்து எந்த இடியட் உன்னை டைகர்னு சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. திவான் உடனே நான் கன்னும் கிடையாது அப்படின்றாரு. நீ கன்னும் கிடையாது டைகரும் கிடையாது, உன்னை இந்த இடத்துக்கு வர சொன்னதே வேற ஒரு காரணத்துக்காக, திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே திவான் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 மனைவிகள் இருக்காங்க, இப்போ நான் உங்களை எப்படி திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. டோன்ட் டாக் நான்சென்ஸ், why should I marry you, what I want is a tiger. என்ன நான்சென்ஸாக பேசிகிட்டு இருக்கேன், அவனுக்கு அறிவு இல்லையா, நான் ஏன் உன்னை திருமணம் பண்ணிக்கணும், எனக்கு டைகர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. திவான் வந்து இன்னும் அந்த ஷாக்லேருந்து எங்களை நம்ம சுட்டுடுவாரோ அப்படின்ற ஷாக்லேருந்து வெளியே வரவே இல்லை. இவர் என்ன பண்ணுறாருனா, அரசரை பார்த்து, அரசரே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்வாடை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீங்கள் வேணும்னா கன்னை வந்து திருமணம் பண்ணிக்கோங்களே, இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு டைகர் கிங் போதும், டைகர் குயின் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. மகாராஜாவுக்கு உடனே சிரிப்பு வந்துடுது. மகாராஜா என்ன பண்ணுறாருனா, சத்தமாக சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு, நான் டைகரையோ கன்னையோ திருமணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, நான் ஒரு பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்க போகிறேன், ஒரு அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு ஹியூமன் பீங்கை தான் வந்து நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவான் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நீ போய் எந்த இடத்துல வந்து டைகருடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வா, அதே மாதிரி அப்படி பாப்புலேஷன் அதிகமாக இருக்க இடத்துல திருமணம் பண்ணிக்கிற ராயல் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதாவது இப்போ ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த ஸ்டேட்டில் போய் ஒரு டைகர் ஹண்டிங் பண்ணலாம். ஸோ அப்போ இன்னும் 30 டைகரை வந்து இவர் சுடலாம் இல்லையா, அதுக்காக வந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறாரு. திவானும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் சொன்ன மாதிரியே போய் பார்க்குறாரு, ஒரு பொண்ணை தேடுறாரு, ஒரு பொண்ணு கிடச்சிருச்சு. அந்த பொண்ணு வாழக்கூடிய அந்த ஸ்டேட்டில் வந்து நிறைய டைகர்ஸ் இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு.
திருமணமும் ஆயிடுது. இப்போ மகாராஜா என்ன பண்ணுறாருனா ஒவ்வொரு தடவை அவருடைய ஃபாதர் இன் லாவை பார்க்க போகும்போதும் 5ஓ 6ஓ டைகரை வந்து சுட்டுடுறாரு. இப்படி போகும்போது 5 டைகரா 6 டைகரா சுட்டு மொத்தமாக 99 டைகர்ஸை வந்து இவர் சுட்டு அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து எடுத்து அவர் வாலில் வந்து ரிசப்ஷன் ஹாலில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. 99 டைகர்ஸை கொன்னாச்சு, இன்னும் ஒன்று தான் இருக்குது அப்படின்னவும் மகாராஜாவுக்கு ஆன்சைட்டி ஆகிடுது. மகாராஜாவுக்கு நைட்டாக இருந்தாலும் சரி காலையிலையாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு டைகரை கொல்லணும் அப்படின்ற தாட் மட்டும்தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் இவருடைய இடத்துலையும் டைகர் இல்லை, அவருடைய ஃபாதர் இன் லாவுடைய கிங்டம்லேயும் வந்து டைகர் இல்லை. எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே டைகர்ஸ் இல்லவே இல்லை. இப்போ இவருக்கு இன்னும் ஒரு டைகர் தேவைப்படுது சுட்டு கொல்றதுக்கு. இப்போ இந்த ஒரு டைகரை இவர் சுட்டு கொண்டுட்டாரு அப்படின்னா மகாராஜாக்கு வந்து டைகர்னால நம்ம செத்துருவோன்ற பயம் போயிடும், டைகர் ஹண்டிங்கை அதோட வந்து விட்டுடுவார். ஆனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சீஃப் அஸ்ட்ராலஜர் என்ன சொன்னாருன்னா 99 டைகரை கொல்லலாம், ஆனால் 100வது டைகர் வந்து அரசருடைய உயிரை எடுத்துரும் அப்படின்னு தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு நிறைய ஓவ்ஸும் வந்து அவர் எடுத்திருக்காரு, இந்த விஷயம் நடக்கலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த இடத்துல வந்து டைகர்ஸ் மில்க் கூட ஈஸியாக கிடச்சிருதான், ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய டைகர் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையாம். மகாராஜா வந்து 100வது டைகர் கிடைக்கல அப்படின்னு நாளுக்கு நாள் வந்து ரொம்ப சோகம் ஆயிடுறாரு. அப்போ இவருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா இவருடைய ஸ்டேட்டில் ஒரு ஹில் சைட் வில்லேஜில் ஷீப் எல்லாம் காணா போகுது, மாயமாகுது அப்படின்ற நியூஸ். முதல்ல வந்து இந்த வில்லேஜஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியும் வந்து இந்த காதர்மியான் சாஹிப்போ இல்லை வந்து வீராசாமி நாயக்கரோ தான் வந்து இந்த ஷீப்பெல்லாம் திருடுவாங்க, ஏன்னா அவங்க தான் அதுக்கு பேர் போனவங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது அவங்க இல்லைன்னு தெரியவும் அப்போ வந்து ஷீப்பெல்லாம் மாயமாக ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டைகர் இருக்குது, டைகர் தான் வந்து எல்லா ஷீப்பையும் அடித்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்க. அரசரும் வந்து என்ன பண்ணுறாருனா 3 வருஷத்துக்கு வந்து எல்லா டாக்ஸையுமே வந்து எக்ஸம் பண்ணிடுறாரு, வரி விலக்கு பண்ணிட்டு இவர் அந்த டைகரை தேடி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுறாரு. நைட்டும் பகலுமா தேடுறாரு, அந்த டைகர் வேணும்னே ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. மகாராஜாவும் வந்து அவளை ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு வரலை, நைட்டும் பகலுமா அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து டைகரை தேடுறாரு, வெளியே வரவும் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. நாட்கள் ஓடுது, மகாராஜாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது, மைண்ட் அப்செட் ஆகுது, சுற்றி இருக்க நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து வேலையெல்லாம் போகுது. ஒரு நாள் ரொம்ப அரசர் கோவத்தில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாருனா அவரோட திவானை கூப்பிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. என்னென்னா லேண்ட் டேக்ஸ் எல்லாம் வந்து 2 மடங்கு ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அந்த மாதிரி பண்ணோன்னா மக்கள் எல்லாருக்குமே வந்து மன கஷ்டமாயிடும், அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு நம்மளுமே ஒரு பிரேவாயிடுவோம் அப்படின்னு திவான் வந்து சொல்கிறாரு. உடனே அரசர் என்ன பண்ணுறாரு, ஓ அப்படியா, அந்த மாதிரி ஏதாவதுன்னா நீங்கள் உங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கோவத்தில் சொல்லிடுறாரு. திவான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒருவேளை மகாராஜாவுக்கு 100வது டைகர் கிடைக்காமலே போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு பேரழிவை கொடுக்கும், அதனால் பீப்புள்ஸ் பார்க்லேருந்து கொண்டு வந்த டைகரை திருப்பி நம்ம எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் மகாராஜாவை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ மெட்ராஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பார்க்லேருந்து ஒரு வயசான டைகரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை இவருடைய வீட்டில் வந்து இவர் மறைச்சி வச்சுருக்காரு. ஒரு நாள் மிட் நைட் என்ன பண்ணுறாங்கன்னா இவரும் இவருடைய வயசான ஒய்ஃபும் வந்து எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த இடமே. அப்போ டைகரை இழுத்துட்டு போய் காரில் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. போகும்போது டைகர் வந்து ரொம்ப ஈஸியாக காரில் ஏறிடுச்சு. திவான் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து அந்த காரை ஸ்ட்ரெயிட்டாக மகாராஜா ஒரு இடத்துல வேட்டையாடிட்டு இருக்காருல்ல அந்த ஃபாரஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய் டைகரை கீழே இறக்கி விடலான்னு பார்த்தா டைகர் வந்து ஒரு பெரிய சத்தியாகிரகாவே பண்ணுதான், கீழே இறங்க மாட்டேங்குதான். ஸோ அந்த டைகர் வந்து எவ்வளோ வீக்காக இருக்குது, லேமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப யங்கான டைகர்லாம் கூட கிடையாது, ரொம்ப வயசான டைகர் தான் அது. எப்படியோ ஒரு வழியாக வந்து முயற்சி பண்ணி அந்த டைகரை வந்து காரில் இருந்து அந்த இடத்துல கீழே தள்ளி விட்டுட்டு வந்துடுறாரு. மறுநாள் என்ன ஆகுதுன்னா அதே ஓல்டு டைகர் வந்து அங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கும் போது மகாராஜாவுடைய கண்ணுக்கு முன்னாடி படுது. மகாராஜா கண்ணுக்கு முன்னாடி பட்டோடனே ரொம்ப ஆக்ரோஷமாலாம் இல்லை, ரொம்ப ஹம்பிளாக தான் இருக்குது. மாஸ்டர், வாட் யூ கமெண்ட் ஆஃப் மீ? இந்த டைகருக்கு வந்து யாரோ ஒருத்தங்க பார்த்தோன்னே அந்த பார்க்கில் வந்து கண்ட்ரோல் பண்ணி தானே வச்சுருப்பாங்க, டேமாக தானே வச்சுருப்பாங்க. ஸோ மகாராஜாவை பார்க்கவும் மாஸ்டர் இப்போ நான் என்ன பண்ணணும், என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப ஹம்பிளாக ஜாயாக வந்து மகாராஜா முன்னாடி நிற்குது. மகாராஜா என்ன பண்ணுறாரு, அந்த டைகரை சுட்டுடுறாரு. ஐ ஹவ் கில்ட் தி 100th டைகர், மை வோவ் ஹேஸ் பீன் ஃபுல்ஃபில்ட். இப்போ மகாராஜா என்ன பண்ணுறாரு, 100வது டைகரை கொண்டுட்டேன், என்னுடைய இந்த ப்ராமிஸை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு. கேபிட்டலுக்கு இந்த டைகரை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க, ரொம்ப ஆரவாரத்தோடு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அந்த இடத்த விட்டு காரில் கிளம்பவும் இந்த ஹண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் சுட்ட டைகரை போய் க்ளோஸ்அப்பில் பார்க்குறாங்க. அப்போ அந்த டைகர் வந்து என்ன பண்ணுதா, தன்னோட கண்ணை மட்டும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. என்னடா சுட்டுட்டாங்க, அப்போ செத்து தானே போயிருக்கணும், அப்போ டைகர் சாவலையா அப்படின்னு இவங்க பார்க்குறாங்க. டைகர் சாவலைன்றதையும் ரியலைஸ் பண்ணிடுறாங்க. புல்லட் வந்து டைகர் மேலே படலை,
புல்லட் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த புல்லட்டோட சவுண்டை கேட்டு இந்த டைகர் வந்து பயத்தில் மயங்கி விழுந்திருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இந்த ஹண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அரசர்கிட்ட போய் சொல்லலை. இப்போ அரசர்கிட்ட போய் நம்ம அவர் டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னால் திருப்பி நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன ஆகும்னா வேலை போயிடும், அதெல்லாம் இதை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஹண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து அந்த டைகரை இவங்களே சுட்டுடுறாங்க. இந்த தடவை வந்து அந்த புல்லட் கரெக்டாக டைகர் மேலே தான் படுது. டைகரும் வந்து செத்து போயாச்சு. அதுக்கப்புறம் அரசர் சொன்ன மாதிரியே அந்த செத்து போன டைகரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராசஷனோட வந்து கொண்டு வந்து அந்த டவுனில் பரி பண்ணுறாங்க. அந்த பரி பண்ண இடத்துல வந்து ஒரு டூம்பும் எரெக்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மகாராஜாவுடைய பையனுக்கு வந்து 3rd பர்த்டே, 3வது பர்த்டே வந்து வருது. ஸோ இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ மகாராஜா வந்து என்ன பண்ணுறாருனா மொத்த டவுன்லேயே தேட ஆரம்பிக்கிறாரு. நம்ம வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கணும், என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இத்தனை வருஷமாக வந்து டைகர் ஹண்ட்லேயே வந்து அவருடைய மொத்த வாழ்க்கையே வந்து போயிடுச்சான். ஸோ அவரோட பையன் கூட வந்து அவர் எந்த ஒரு டைமுமே வந்து செலவு பண்ணலை. இனிமே பையனுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பையனுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கலான்னு பிரதிபந்தத்தில் இருக்கக்கூடிய ஷாப் எல்லாத்துலேயுமே போய் தேடுறாரு. இப்படி தேடும் போது ஒரு பொம்மை கடையை பார்க்குறாரு. அந்த பொம்மை கடையில் உடன் டைகர் இருக்கிறத பார்க்குறாரு. இது பர்ஃபெக்டான கிஃப்டாக இருக்கும், நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அந்த கிஃப்ட்டை பற்றி விசாரிக்கிறாரு. இந்த உடன் டைகர் வந்து பெரிய கிராஃப்ட்மேன்ஷிப்பால் செய்யலை. கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து யாருமே வந்து காவ் பண்ணலை. அது வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. அதோட சர்ஃபேஸ் எல்லாமே வந்து குத்துறா மாதிரி, ஆணி வந்து கையில் கிழிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கடையில் இருக்கவர் என்ன பண்ணுறாருன்னா அதோட ஒரிஜினல் காஸ்ட் என்னவோ 2.25 தான். ஆனால் ஒரிஜினல் காஸ்ட்டை சொன்னால் இவ்வளோ கம்மியாக ஏன் விற்கிறேன்னு சொல்லி மகாராஜா நம்மளை பனிஷ் பண்ணிடுவார். அதனால் நம்ம வந்து இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதாவது இப்போ வந்து இவ்வளோ கம்மியாக விற்கிறியே அப்படின்னு சொல்லி தி ரூல்ஸ் ஆஃப் தி எமர்ஜென்சிக்கு கீழே மகாராஜா நம்மளை பனிஷ் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, மெஜஸ்ட்ரி இது வந்து ரேரான ஒரு பீஸு, இது வந்து இதோட கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், நீங்கள் பார்கெயின் பண்ணி 300 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மகாராஜா என்ன பண்ணுறா, ஓ அப்படியா, சரி நல்லாயிருக்கு, என்னுடைய பையனுக்கு வந்து இது ஆஃபரிங்காக இருக்கட்டும் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. அன்னைக்கு அப்பாவும் பையனும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சின்ன உடன் டைகர் கூட விளையாடுறாங்க. இந்த உடன் டைகர் கம்ப்ளீட்டாக காவாகலை, ஆணியெல்லாம் கையில் கிழிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை செஞ்ச கார்பெண்டரும் வந்து ரொம்ப ஃபேமஸாகவோ இல்லை ஸ்கில்டாவோ இல்லை. ஸோ இந்த சர்ஃபேஸ் எல்லாம் ரஃப்பாக இருக்கிறதுனால அதில் சின்ன ஆணி மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஒன்று வந்து என்ன பண்ணுதுன்னா மகாராஜாவுடைய ரைட் ஹேண்டில் குத்திடுது. மகாராஜா தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் அதை எடுத்து போட்டுட்டு பையன் கூட விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த குத்தினது வந்து என்ன ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகுது. 4 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா பெரிய புண்ணாகி அந்த கை ஃபுல்லாகவே, அந்த ஆர்ம் ஃபுல்லாகவே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. மெட்ராஸ்லேருந்து 3 சர்ஜன்ஸ் வந்து இவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த 3 சர்ஜன்ஸும் வெளியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் என்னவோ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, ஆனால் மகாராஜா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து 100th டைகர் வந்து தன்னுடைய ஃபைனல் ரிவெஞ்சை வந்து டைகர் கிங் மேலே எடுத்துச்சு. ஸோ 100வது டைகர்னால மகாராஜா வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது கான்டென்ட் வேணும் அப்படின்னால காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் do like, share, comment and subscribe.